இனிய காலை வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைமையாசிரியர் அவர்களே, என் அன்பிற்கினிய இருபால் ஆசிரியர் பெருமக்களே, சின்ன குழந்தைகளே, சிங்கார ஓடங்களே, சிப்பி செதுக்கி வைத்த சித்திர பாவைகளே, சிந்தனை முத்துக்களே, சிரிப்புலக ரோஜாக்களே, சித்தத்தின் உள்ளி நிற்கும் செங்கரும்பு தோட்டங்களே, கற்பனை உலகினிலே சிந்தனை திறகெடுத்து காரைக்குடி என்ற அகிலத்தையே சுற்றி வரும் அற்புத நெஞ்சங்களே, என்னர்மை SMS மாணாக்க செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த இனிய காலை வேளையிலே என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன். அன்பிற்கினிய மாணவ கண்மணிகளே, ரோஜாப்பூ வாடிவிடும், ரோஜாப்பூ வாடிவிடும், முல்லைப்பூ வாடிவிடும், மல்லிகைப்பூ வாடிவிடும், செண்பகப்பூ வாடிவிடும். உன் அம்மா, அக்கா, தங்கை, பாட்டி, பெரியம்மா, சின்னம்மா அத்தனை பேர் தலையில் வைத்த பூவும் வாடிவிடும். ஆனால் இந்த உலகில் வாடாத ஒரு பூ இருக்கிறது. அது என்ன பூ? வாடாத ஒரு பூ, படிப்பு. அந்த படிப்பு வளர்கின்ற இடம் நமது பள்ளிக்கூடம். அந்த படிப்பை பற்றி தான் நான் இன்றைக்கு பேச வந்திருக்கிறேன். இன்றைக்கு இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை தலைமை ஆசிரியர் அவர்கள் தமிழ் மீடியம் படித்தவர்கள், ஆனால் ஆங்கிலத்திலே அவ்வளவு புலமை கொண்டவர்கள். நம்ம மாவட்டத்திலே நல்ல ஆங்கில ஆசிரியர் யார் என்று கேட்டால் நம்முடைய தலைமை ஆசிரியர் அண்ணாமலை சார் அவர்களை தான் சொல்வார்கள். மற்றும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அத்துணை பேரையுமே எடுத்து பாருங்கள். எந்த பள்ளியிலும் இப்படி ஒரு அருமையான ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள். இவர்கள் எல்லாம் இன்றைக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கக்கூடிய காரணம் அவர்கள் கற்ற கல்வி, படிப்பு. இவர்களை விட ஒரு மேலான இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அன்பிற்கினிய மாணவர்களே, பாப்பா பாட்டை எழுதியவர் யார்? பாரதியார். நல்லா தெரியும், அந்த பாடல் நன்றாக தெரியும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, சிறு குழந்தையை வையாதே பாப்பா. அம்மா பாப்பானா யாரு? நம்மெல்லாம் பாப்பாவா? இல்லை, இது இல்லை பாப்பா. படிக்கிற நீங்கள் எல்லோருமே அவருக்கு பாப்பா. எல்லாரும் படி படின்னு சொல்லும் போது பாரதியார் மட்டும்தான் விளையாடுன்னு சொன்னார். அதனாலதான் பாரதியாரை எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன சொன்னாரு? காலை எழுந்தவுடன் படிப்பு, இன்று கருவி ஒடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு. இதை வழக்கப்படுத்திக் கொண்டு பாப்பான்னு சொன்னார். காலை எழுந்தவுடன் படிப்புன்னு சொன்னார். படிக்கிறோமா? எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு நான் எழுந்திரிச்சு படித்தேன்? கைதுக்கு நான் நம்ப மாட்டேன். படிக்கிறீங்களா? என்னுடைய 11th 12th 10th மாணவர்கள் அத்தனை பேர் கை தூக்க வேண்டாமா? நான் 5 மணிக்கு எழுந்து படிக்கிறேன். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அப்படியே மாறுது. காலை எழுந்தவுடன் விளையாட்டு, பின்பு கருவி கொடுக்கும் நல்ல விளையாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு, இரவில் செல்போனில் விளையாட்டு, மறுநாள் பரீட்சையில முட்டை. இந்த நிலைமையெல்லாம் கண்டிப்பாக மாற வேண்டும். ஏன்னா ஏழையாக பிறப்பது நம்முடைய தவறு இல்லை. நம்ம அப்பா அம்மா அடிக்கடி சொல்லுவாப்ல, எத்தனை மாணவருடைய தாய் தந்தையர் டாக்டரா இருக்காங்க? கை தூங்க. டாக்டர்னா மருத்துவர் தம்பி, MBBS டாக்டர். எத்தனை பேருடைய அப்பா அம்மா இன்ஜினியரா இருக்காங்க? 1-2 பேர் கை தூக்குறீங்க. எத்தனை பேருடைய அம்மா கலெக்டரா இருக்காங்க? வாய்ப்பு இல்லை. அவன் என்னன்னு தெரியாமலே தூக்குறான். புரியல. சரி, எத்தனை பேர் அம்மா அப்பா எங்களை போல ஆசிரியராக இருக்கிறார்கள்? ரைட். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்கீங்க. ஒரு 10 பேர் கை தூக்கிருக்கீங்க.
அப்படின்னா அந்த நிலைமை மாற வேண்டாமா? நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நான் பார்க்குறேன், அன்றாட வாழ்க்கையில் அவங்க கூலி வேலை செய்து கொத்தனாராக இருந்து சித்தாராக இருந்து வீட்டு வேலைக்கு போய் மதியப்பு வியாபாரம் பார்த்து ஐயப்பா போன்ற டெக்ஸ்டைலில் கஷ்டப்பட்டு காலை முதல் அந்த மாலை வரை அவர்கள் உழைப்பை சிந்தி அதற்கேற்ற ஊதியம் பெறாமல் 5000 10,000 பெற்று உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் பிறந்திருக்கிறோமா? அப்படின்னா நம்மை மாற்றுவது எது? நம்முடைய கல்வி, நம்முடைய படிப்பு, நம்முடைய நூற்றாண்டு பள்ளி, எஸ்எம்எஸ்சி மேல்நிலை பள்ளி. நல்ல வாய்ப்பு இறைவன் தந்திருக்கிறார். இந்த படிப்பை, இந்த கல்வியை வைத்துக் கொண்டு நாம் ஏறி மேலே வந்து விட வேண்டாமா? ஒரு உயர்ந்த பதவிக்கு நாம் வர வேண்டும். யாருக்கெல்லாம் படிப்பு கூட யாரெல்லாம் கடவுள் காப்பாற்றுவார். ஒரு முனிவர் இருந்தார். ஆள் பார்த்தா நல்லா ஜனப்பண்ணி மாதிரி பெருசா இருப்பார். தொப்ப நல்லா பெருசா இருக்கும். நெத்தியில பட்டை, கழுத்துல உத்தராட்ச கொட்டை, உடம்பெல்லாம் பட்டை. அவர் ஒரு நாள் என்ன பண்றாரு, காட்டு வழியாக ஒரு பயணம் செய்கிறார். தன்னுடைய ஊருக்கு போறாரு. அப்போ ஒரு நல்லவன் வர்றான். ஐயா, இந்த காட்டுக்குள்ள போயிடாதீங்க, இங்க ஒரு கொடிய சிங்கம் இருக்கு, அது 4 நாளா சாப்பிடாம கிடக்கு, உங்களை கொன்றும். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில நல்லவர்கள்லாம் வருவாங்க, நல்ல அறிவுரைகள்லாம் கூறுவாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும். ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு என்னுடைய கடவுள் இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார், நீ என்ன சொல்வது என்ற துணிச்சலா உள்ள போயிட்டார். உள்ள ஒரு 10 அடி தான் நடந்திருப்பாரு. பசியோடு இருந்த அந்த சிங்கம் அப்படி பாய்ந்து வந்தது. அப்படியே பதறி போயிட்டார். உடனே என்ன பண்ணார், கடவுளை, ஆண்டவா, ஈஸ்வரா, பிள்ளையாரே, முருகா, கொப்பாத்தா, மாரியாத்தா, அந்த காளி, இந்த காளி, என்னுடைய காளி, ஐயனாரு, மேரியாத்தா, ஒரு சாமியை விடல, நான் அன்றாடம் வணங்குவது உண்மை என்றால் இந்த கொடிய சிங்கத்திடமிருந்து என்னை காப்பாற்று. அப்படியே உட்காந்துட்டு தரையில உட்காந்துட்டு என் கடவுள் என்னை காப்பாற்றுவார். ஒரு 5 நிமிடம் ஆச்சு. கண்ணை திறந்து பார்த்தா அந்த சிங்கம் அவர் முன்னால மண்டி போட்டு மண்டை ஆடிக்கிட்டு நாக்க ஆடிக்கிட்டு உட்காந்துருக்கு. இவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. கடவுளே, உன்னுடைய மகிமையே மகிமை, என்னுடைய வேண்டுதலை கேட்டு இந்த கொடிய சிங்கத்தை நீ ஒரு பசுவோட ஆக்கி விட்டாய், உனக்கு நன்றி நன்றி. ஏச்சி வாய மூடு. சொல்றது யாரு? சிங்கம். சொல்றது யாரு? அடைச்சி வாய மூடு. என்ன நோய் நோய் கத்திக்கிட்டு இருக்க? 4 நாட்களாக எனக்கு உணவில்லை. இன்றைக்கு தான் கடவுள் எனக்கு நல்ல கொழுத்த உணவை தந்திருக்கின்றான். அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ என்ன நோய் நோய் கத்திக்கிட்டு இருக்க? நிறுத்தியா? கடவுள் யார் பக்கம்? முனிவர் பக்கமா, சிங்கம் பக்கமா? அப்படியா? கடவுள் கண்டிப்பா சிங்கம் பக்கம் தான். ஏன்னா 2 உயிர்களையும் படைத்தது கடவுள். இந்த முனிவரை கடவுள் காப்பாற்ற மாட்டார், என்னதான் கும்பிட்டாலும். என்னன்னா அவருக்கு 2 வாய்ப்பு கொடுத்தார். இந்த சிங்கத்தை பார்த்தவுடன் இந்த முனிவர் என்ன பண்ணிருக்கணும்? ஓடி இருக்கணும். ஒருவேளை கடவுள் காப்பாற்றுவார். இல்லை என்றால் அங்கே இருந்து ஓங்கி உயர்ந்திருந்த அந்த மரத்தின் மீது ஏறி இருக்க வேண்டும். அதையும் இவர் பண்ணல. 2யும் பண்ணாம கடவுளை என்ன காப்பாற்றுவாரா? பரீட்சைக்கு படிக்காமலே இருந்துட்டு நான் நல்ல மார்க் எடுக்கணும்னா எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. என்னுடைய கடவுள் காப்பாற்ற, நான் கடவுளை கும்பிடுறேன், கண்டிப்பாக காப்பாற்றும். முயற்சியும் பயிற்சியும் எவனுக்கு இருக்கிறதோ, எவன் ஒருவன் செயலில் ஈடுபட்ட செயலில் முயற்சியும் பயிற்சியும் செய்கின்றானோ அவனுக்கு தான் கடவுள் துணை இருப்பார். இதுதான் வள்ளுவர் சொன்னார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். முயல்வாருள் எல்லாம் தலை, முயற்சி திருவினையாக்கும். பாட்டு தெரியுமா? முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம படிக்கணும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமானால், நான் ஒரு மந்திரம் ஒன்று சொல்லி தருவேன். வீட்டில் அம்மா அப்பா 1000 மந்திரங்கள் சொல்லி தந்திருக்கலாம். நான் சொல்லி தரக்கூடிய மந்திரத்தை தினந்தோறும் உன்னுடைய நோட்டு புக்கில் எழுதி தினந்தோறும் நீ படிக்க வேண்டும். அந்த மந்திரத்தை சொல்றேன், எல்லாரும் திரும்ப சொல்லு. எல்லாரும் திரும்ப சொல்லணும். இந்த மந்திரத்தை இப்பயே மனப்பாடம் பண்ணிடணும். சொல்லமா? ஓகே. தேக்காக்கு நாவி தைத்தலக்கா,
தேகாக் நாவி தைத்திலக்கா, தேகாக் நாவி தைத்திலக்கா. என்னடா இது மந்திரம் பார்க்குறீங்க? இந்த இறைவனுக்கு கூட முடிஞ்ச பிறகு ஒரு நோட் எடுத்து எழுதிப்பார். தேகாக் நாவி தைத்திலக்கா. இடம் இருந்து வளமா படிக்காத, வளம் இருந்து இடமா படிச்சேன்னா உனக்கு ஒன்று வரும். காலத்தை வீணாக்காது, காலத்தை வீணாக்காதுன்னு வரும். தேக்காக் நாவி தைத்திலக்கான்னு எழுதி பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து படிச்சேன்னா என்ன வரும்? காலத்தை வீணாக்காது. காலம் பொன் போன்றது, உனக்கு கடமை நிறைய இருக்கு, அது கண் போன்றது. ஆகவே அன்பிற்கிரிய மாணவ செல்வங்களே, நல்லவனாக இருங்கள், நன்றியோடு இருங்கள், அப்பா அம்மா பேச்சை அனுதினமும் கேளுங்கள், பெரியோரை மதியுங்கள், சிறியோரை இகழாதீர்கள், நாடும் வீடும் விளங்கிட நல்ல பெயர் எடுங்கள், பள்ளி மணி ஒலிக்கும் முன்பாக வகுப்பறைக்கு வாருங்கள், ஆசிரியர்கள் சொல் கேட்டு அப்படியே நடங்கள், அண்ணல் காந்தி நேரு போல நாட்டு நலம் காணுங்கள், அப்துல் கலாம் மாமா போல அன்பு காட்டி உயருங்கள். இதுதான் நல்ல வாழ்க்கை, இதுதான் நமக்கு மதிப்பு. நான் ஒரு உறுதிமொழி சொல்கிறேன், அதை திரும்ப சொல்லுங்க எல்லாரும். இந்த உறுதிமொழியை நீ பேண வேண்டும். எத்தனையோ உறுதிமொழியை நான் இந்த மேடையில் எடுக்கிறோம், ஆனால் இது உனக்கு பயனுள்ள ஒரு உறுதிமொழி. நான் சொல்றேன், எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. நான் சிறந்தவனாவேன், நான் சிறந்தவனாவேன், நான் நன்கு படிப்பேன், நான் நன்கு படிப்பேன், நான் நல்ல மதிப்பெண் எடுப்பேன், நான் நல்ல மதிப்பெண் எடுப்பேன். இது எனக்காக அல்ல, என் வீட்டுக்காக, என் பள்ளிக்காக, என் நாட்டுக்காக. அன்பிற்கினிய உள்ளங்களே, ஓடிக்கொண்டிருந்தால்தான் குதிரைக்கு மதிப்பு. நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல, அந்த மதிப்பு வேணுமா இல்லையா? என்னடா அவன் மனுஷன் நடுவர் நம்மளை திட்டுறதா? கடவுள் நமக்கு 6 அறிவை படைச்சிருக்கான். அப்படின்னா ஒரு மதிப்புடைய, ஒரு மாண்புடைய ஒரு மாணவனாக நாம் இருக்க வேண்டாமா? ஓடிக்கொண்டே இருந்தால்தான் குதிரைக்கு மதிப்பு, பாடிக்கொண்டே இருந்தால்தான் குயிலுக்கு மதிப்பு, ஆடிக்கொண்டே இருந்தால்தான் மயிலுக்கு மதிப்பு, உரைத்து கொண்டே இருந்தால்தான் நாய்க்கு மதிப்பு, குதித்து கொண்டே இருந்தால்தான் குரங்குக்கு மதிப்பு, வானில் இருக்கும் வரையில் தான் வண்ண நிலவுக்கு மதிப்பு, கடலில் இருக்கும் வரையில் தான் கடல் அலைகளுக்கு மதிப்பு, கண்ணில் இருக்கும் வரையில் தான் காட்சிகளுக்கு மதிப்பு, மண்ணில் இருக்கும் வரையில் தான் மரங்களுக்கு மதிப்பு. அதை போல அன்றன்றைய பாடங்களை அன்றன்று படித்து வருகின்ற தேர்வில் நல்ல மதிப்பெண்ணை பெற்று நமது பள்ளியானது 100% பெற நீங்கள் உழைத்து எதிர்காலத்தில் நல்ல வேலையை பெற்று நாடும் வீடும் உங்களை போற்ற நீங்கள் நல்ல மாணவர்களாக இந்தியாவின் சிறந்த குடிமகனாக வளர வேண்டுமானால் அதுதான் உங்களுக்கு மதிப்பு, மதிப்பு, மதிப்பு. அதற்கு தேவை படிப்பு, படிப்பு, படிப்பு. நன்றி. பேசக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாரதராக வந்து இன்றைக்கு பகலில் அவங்க நல்லபடியாக பேசியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் கேட்குறதுலாம் நம்மளாம் வயசானவங்க, நீங்கள் கேட்குறீங்க பற்றியெல்லாம் உங்களை கட்டி போட முடியுமா? பேச்சில் கொஞ்ச நேரமாக நீங்கள் அமைதியாக இருப்பீங்க இருக்குமான உங்களை கட்டி போட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவருக்கு மேலே அவர் பேசியிருக்காங்கன்னா உண்மையிலே பாராட்டம். நல்ல வாய்ப்பு கிடைத்தால் நமது பள்ளி இலக்கிய மன்றத்திலே நம்முடைய மாணவர்கள் 1400 மாணவர்கள் மத்தியிலே ஐயா அவர்கள் கண்டிப்பாக பேசுவதற்கு வர வேண்டும். அதற்கு உதவி தலைமை ஆசிரியர் அனுமதியை பெற்று தர வேண்டும் என்ற நேரத்திலே கேட்டுக்கொண்டு இங்கே என்ன பேசுனீங்களோ அதை ஒன்று விடாமல் நீங்கள் இங்கே பண்ணிடுவோம்பா. எதிரான உறுதிமொழி. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்குள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது
பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசிற்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். ரொம்ப கனமா இருக்கே, தூக்க முடியலையே. ஐயா ஏதாச்சும் வேலை இருந்தா கொடுங்கய்யா. ஐயா எவ்வளவு ரூபாயா? 20 ரூபாயா? இல்ல 2 ரூபாய் தான். இங்கேயும் 2 ரூபாய் தானா? சரி கொடுங்கய்யா. இந்தா. நல்லது சொன்னீங்க ஐயா, நாடு உங்களை வாழ்த்துறோம் ஐயா. அருமை அருமை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருமை அருமை. அவன் வெல்லும், நிச்சயம் வெல்லும். சேவ் முத்துப்பாங்கனுடைய இந்த அரிய படைப்பை, இளைய தலைமுறையினுடைய இந்த நாடக ஆக்கத்தை பெரிதும் பாராட்டுகிறோம். உங்களின் உலக கடவுளையோடு என்றது அறநெறி வாழ்க்கைதான் எனக்கு அவசியம் என்பதை அழகாய் சொன்ன சேவ் முத்துக்குமார் அவர்களுக்கு பாராட்டி இந்த இளைச்சல் அவர்கள் உங்களுடைய அளவுரிய இந்த கலை சேவை தொடர நாங்கள்